குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து 11th கிளாஸ் 11ல் ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம் 1.15 தனி ஊசலின் அலைவு நேரத்திற்கான கோவையை பரிமாண முறையில் பெறுக. அலைவு நேரமானது ஊசல் குண்டின் நிறை m, ஊசலின் நீளம் l, அவ்விடத்தில் புவியீர்ப்பு முடுக்கம் g ஆகியவற்றை சார்ந்தது. மாறிலி k ஈக்குவல் டு 2π. அதாவது ஒரு சிம்பிள் பெண்டுலமுடைய டைம் பீரியடை டைமென்ஷனல் மெத்தடை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டைம் பீரியட் யார் யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, அந்த பாபுடைய சிம்பிள் பெண்டுலமுடைய பாபுடைய மாஸ், தென் அந்த சிம்பிள் பெண்டுலத்துடைய லென்த்து, தென் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி g, இந்த மூணையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ 2π அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நாம் கேல்குலேட் பண்ணக்கூடிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டீயுடைய வேல்யூ தான். ஸோ இப்போ டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் ஆஃப் தி பாப். ஸோ ஊசல் குண்டின் நிறை, அடுத்ததாக பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் தி பாப், ஊசலின் நீளம், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம். இவங்க மூணு பேருமே டீக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்காங்க. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறேன், அது கே. எம் பவர் எக்ஸ், எல் பவர் ஒய், ஜி பவர் இசட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது நம்ம இதை டைமென்ஷனல் ஃபார்முலாவை வச்சு தான் இந்த டீயோட வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது டீக்கு நமக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டீங்கிறதே தான். தென் மாஸுக்கு வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா கேபிட்டல் எம் அப்படிங்கிறது. மாஸுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேபிட்டல் எம் அப்படிங்கிறது. அடுத்ததாக லென்த்துக்கு நமக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லு. அடுத்து ஜி அப்படிங்கிறதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எல் டி பவர் -2. சப்போஸ் நமக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு, அதாவது புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ் வெலாசிட்டி டிவைடட் பை டைம், திசைவேகம் டிவைடட் பை நேரம். திசைவேகத்துக்கு எல் டி பவர் -1, அப்புறம் டைமுங்கிறது கீழே இருக்குது நேரம், அந்த டீயை மேலே கொண்டு போனோம்னா மறுபடியும் டி பவர் -1 வரும். இப்போ எல் டி பவர் -2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இந்த வேல்யூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்த டீயில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ டி ஈக்குவல் டு எம் பவர் எக்ஸு, எல் பவர் ஒய், திரும்ப எல் டி பவர் -2 பவர் இசட் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எம் இல்லை, எல் இல்லை, 0 இல்லை, சாரி எம் இல்லை, எல் இல்லை, டி மட்டும்தான் இருக்குது, 1ன்னு இருக்குது. அப்போ அந்த எம் எல்லுக்கெல்லாம் 0 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். மற்றது எல்லாத்தையும் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எம் பவர் எக்ஸு, எல் பவர் ஒய், எல் பவர் இசட்டு, டி பவர் -2 இசட். பேஸ் எங்கெல்லாம் சேமாக இருக்கோ அதனுடைய பவர் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்னென்னு கிடைக்கும்னா எம் பவர் எக்ஸு, எல் பவர் ஒய் ப்ளஸ் இசட்டு, டி பவர் -2 இசட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைட்லேயும் இருக்கக்கூடிய பேஸ் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி பவர் ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ எம் பவர் 0ன்னு இருக்குது, அப்போ எக்ஸ் வந்து 0 ஆகிடும். அதே மாதிரி எல் பவரும் 0ன்னு இருக்குது, அப்போ ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0ன்னு ஆகிடும். அடுத்ததாக டீன்னு இருக்குது. ஸோ டி நமக்கு இசட்டோட வேல்யூ -2 இசட் ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. அப்போ இசட் ஈக்குவல் டு -1/2 அப்படின்னு சொல்லி வரும். தென் இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது, ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஒய் ப்ளஸ் -1/2 ஈக்குவல் டு 0. அப்போ ஒய் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு கிடைக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா டீயோடைய ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது டி இஸ் ஈக்குவல் டு கே எம் பவர் 0, எல் பவர் 1/2, ஜி பவர் -1/2ன்னு கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், கே எம் இல்லை, எனிதிங் பவர் 0 1க்கு ஈக்குவல். அடுத்து எல் 1/2ன்னு இருக்குது, 1/2னா ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். அப்போ எல் ஜி பவர் -1/2ன்னு இருக்குது, அப்போ டிவைடட் பை ஜி.
t ஈக்குவல் டு கேக்கு வேல்யூ சொல்லிட்டாங்க அவங்களே 2 பைன்னு டிவைடட் பை எல் டிவைடட் பை ஜின்னு கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த டைம் பீரியடுக்கு உண்டான வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ என்னுடைய இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.